ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேட்டுக்கு டவுன் கார்டு எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வெளியெலாம் கேட்டிங்கன்னா 240 ரூபா சொல்லுவாங்க ஒரு பேட்டுக்கு. ஆனால் நம்ம வேஸ்ட்டு பொருள் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு வேண்டிய பார்த்திங்கன்னா க்ரிப்பு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கேப்பு, ஏதாவது ஒன்று சிலிக்கான் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக்கு, அதுக்கப்புறம் சிசரு. இது வச்சு போதும் நம்ம ஈஸியாக பண்ணலாம் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரிப் எடுத்துருக்கேன். க்ரிப் எடுத்து இந்த பேட் வச்சு அளவு பார்த்துக்கோங்க. அந்த அளவு கரெக்டாக இருந்தவுடனே கை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எங்கெல்லாம் கட் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் சிசர் எடுத்து கரெக்டாக அங்கே கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணணும் தான் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் க்ரிப்பை அந்த அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். கிராஸாக கரெக்டாக கட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கிராஸாக கட் பண்ணாலும் போதும். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம ஃபெவிக்விக் வச்சு தான் ஓட்ட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வச்சு இப்போ நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சு அந்த கார்னரில் கட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செக்மெண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஒரே ஒரு அந்த ஃப்ளாட்டாக வந்து கிடைக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து கரெக்டாக நடுவில் வச்சு கட் பண்ணுறேங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்க கைஸ். அதை கட் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டில் ஒட்டணும். இப்போ கட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 இதுவாக கிடச்சிருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டோட அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டணும், அந்த பாட்டமில் நம்ம ஒட்டணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் வச்சு நம்ம ஒட்டியிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வச்சு கட் பண்ணிக்கோ. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ வாங்க கைஸ் அந்த பேட்டுக்கு வந்து நம்ம ஒட்டலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபெவிக்விக் வச்சு தான் ஓட்டினேன். நீங்கள் அந்த ஃபெவிக்விக் தான் வச்சு ஓட்டணுன்னு இல்லை, சீக்கிரமாக ஓட்டுறது எது வேணால் ஓட்டலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டிட்டேன். இப்போ மீதியாக எக்ஸஸாக இருக்கும்ல, அந்த எக்ஸஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கட் பண்ணணும். நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் ஒரு லேயர் தான், இதுக்கு மேலேயும் இன்னொரு லேயர் போடலாம். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த மீதி எக்ஸஸாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது மேலேயே நீங்கள் இன்னொரு லேயர் கூட ஓட்டலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் ஒட்டியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ அந்த கேப்புக்கு இருக்கிறது இந்த 10 ஸ்டார் பேட்டுக்கு போட்டேன். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் தரீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.